வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதி அன்னதானம் ஆட்டோவில் 200 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். ஸோ அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க. 27ஆம் தேதி ஃபுல் அன்னதானம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் முக்கியமான வேலையாக ஒரு 4 நாள் வெளியில் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் 27ஆம் தேதி ஃபுல் அன்னதானம் என்னுடைய மச்சானை வச்சு நான் கொடுக்க சொன்னேன். மீதி ஒரு 3 நாளும் நாங்கள் அன்னதானம் ஆட்டோவில் கொடுத்தோம். அண்ணாமலையாரால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். 28, 29, 30ஆம் தேதி வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் வரும் பாருங்கள். எப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க, சரிங்களா? ஒரு நாட்டில் அந்த அரசனுக்கு எல்லா பக்கத்து நாட்டிலையும் போயிட்டு சுற்றுலா போயிட்டு வர்றது ரொம்ப பிடித்தமான விஷயம். அந்த அரசன் அதுபோல் தன்னுடைய பக்கத்து நாடான ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போகிறாரு. போகும்போது அந்த நாடு இயற்கையில் சூழ ஒரு அற்புதமான ஒரு நாடு. அந்த நாடு இருக்கிற சூழல்லாம் பற்றி அந்த மன்னர் கூட கலந்துரையாடி சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சுற்றுலா போனார் பார்த்தீங்களா இந்த நாட்டு மன்னன். அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, இவர் வந்ததுக்காக நினைவு பரிசா அவருடைய நிலத்துல இருக்கிற 2 கிளிகளை இந்த சுற்றுலா சுற்றுறாரு பார்த்தீங்களா இந்த மன்னனுக்கு பரிசாக கொடுக்கிறாரு. இவரும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. சந்தோஷமா ஏத்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு அந்த 2 கிளிகளை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு இருக்கிற காவலாளிகளுக்கு உத்தரவிடுறாரு, இந்த கிளிகள் என்னுடைய அரண்மனை, என்னுடைய ரூமுக்கு ஆப்போசிட்ல இந்த கிளிகள் தோட்டம் அமைங்க. இந்த கிளிகளை நான் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரண்மனை காவலாளி எல்லாம் அந்த ராஜாவுடைய ரூமுக்கு ஆப்போசிட்ல தோட்டம் அமைக்கிறாங்க. தோட்டம் அமைச்சு அந்த கிளிகளை அந்த தோட்டத்துல விடுறாங்க. அப்படி விடும்போது அந்த 2 கிளிகள்ல ஒரு கிளி மட்டும் பறக்குது, இன்னொரு கிளி அந்த ஒரு கிளையிலே உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு ட்ரைனர், யாருன்னா ஒரு ட்ரைனரை நம்ம கூப்பிட்டுட்டு அந்த கிளிகள் ஏன் பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனரை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு அந்த கிளி பறக்கிறதுக்காக. ஒரு கிளி மட்டும்தான் பறக்குது, இன்னொரு கிளி ஒரே கிளையில அந்த கிளையை விட்டு நோறவே மாட்டேங்குது. ஸோ இதை பார்த்த ராஜா என்னடா ட்ரைன் பண்றவங்களை கூப்பிட்டு விட்டா கூட ஒரு கிளி மட்டும்தான் பறக்குது, இன்னொரு கிளி அந்த கிளையில விட்டு பறக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் அந்த நாட்டை சுற்றி இருக்கிற மொத்த ட்ரைனர்கள், நல்ல ட்ரைனிங் பண்ற எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த கிளி மட்டும் பறக்கவே மாட்டேங்குது, அந்த கிளையிலே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனர்கிட்டலாம் சொல்றாரு. எல்லா ட்ரைனர்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த 2 கிளியில ஒரு கிளி பறக்கவே இல்லை. அது எங்க உட்காந்துட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல, இந்த கிளியும் பறக்கல. இதனால ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்னடா அது, நம்ம அரண்மனை ரூமுக்கு எதிரிலே இந்த கிளிகளுக்கு தோட்டம் போட்டு இந்த கிளிகள் அழகா பறந்து சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், ஆனா இந்த கிளிகள் பறக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பா இருக்கும்போது அப்ப இந்த ராஜாவுடைய அமைச்சர் சொல்றாரு, மன்னா நீங்க நம்ம எந்த மன்னர்கிட்ட இருந்து நம்ம கிளிகளை வாங்கிட்டு வந்தோமோ அந்த மன்னர் எந்த இடத்துல அந்த கிளிகள் வளர்ந்துருந்துச்சு, அந்த தோட்டக்காரனை நம்ம கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா அதுக்கு எதனா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல போயிட்டு அந்த தோட்டக்காரன், அந்த விவசாயம் பண்ற அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு மாதிரி 2 கிளிகள் வாங்கிட்டு வந்தேன். அந்த 2 கிளிகள்ல ஒரு கிளி மட்டும் பறக்கவே மாட்டேங்குது, இன்னொரு கிளி ஃபுல்லா பறக்குது. எனக்கு 2 கிளிகளும் பறந்துருந்தாதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நீங்க எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளிகளை இதுக்கு முன்னாடி பராமரிச்சிருந்தவன் அவருடைய ரூமுக்கு எதிரில் தோட்டத்துக்கு, அந்த கிளிகளோட தோட்டத்துக்கு போறான். ராஜாவும் ஒரு சின்ன வேலையா என்ன பண்றாரு, கொஞ்சம் வெளியில போயிட்டு மறுபடியும் திரும்பி தன்னுடைய ரூமுக்கு வராரு. வரும்போது பார்த்தா 2 கிளிகளுமே அழகா பறந்துட்டு இருக்கு. பறக்கும்போது ராஜா அந்த கிளிகள் பறக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னடா அது, எவ்வளோ ட்ரைனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம பார்த்தோம், ஆனா இந்த கிளி பறக்கவே இல்லை. ஒரே ஒரு தோட்டக்காரன் அவன் வந்தவொடனே இந்த கிளிகள் பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரனை நம்ம கூப்பிடுங்க, எப்படி அந்த கிளிகளை பறக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தோட்டக்காரன் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எவ்வளோ இந்த கிளிகளுக்கு பயிற்சியாளர்கள்லாம் கூப்பிட்டோம், அவங்களால இந்த கிளியை பறக்க வைக்க முடியல, எங்கிருந்தோ வந்தாங்க, ஆனா ஒரு சாதாரண தோட்டக்காரர் நீங்க எப்படி இந்த கிளியை பறக்க வச்சீங்க அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, அந்த கிளி எந்த கிளையில அதிக நேரம் உட்காந்துச்சோ அந்த கிளையை நான் வெட்டிட்டேன். அந்த கிளையை நான் வெட்டினதால அந்த கிளி இப்ப அழகா சிறகடிச்சு பறக்குது, மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கிளிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த கிளியோடைய கம்ஃபர்ட் ஜோன், அந்த கிளி இந்த இடத்துல இருந்தாதான் நமக்கு நிம்மதி, இந்த இடத்துல இருந்தாதான் நமக்கு
எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல பயத்தோட அந்த இடத்த விட்டு நகராம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கிளையை வெட்டின உடனே வேற வழி தெரியல, அது பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுதான் என் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த தோட்டக்காரன் ராஜாவை பார்த்து சொல்லும்போது ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அந்த தோட்டக்காரனுக்கு சன்மானங்களை நிறைய அள்ளி கொடுத்து அந்த தோட்டக்காரனை அந்த பக்கத்து நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த கிளிகளும் சுதந்திரமாக சுற்றி சுற்றி அந்த தோட்டத்தில் பறக்கிறது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கதையிலிருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம போயிட்டோம்னா நமக்கு அடுத்தது என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம். அது போல தான் நிறைய பேர் நிறைய கம்பெனிகள்லேருந்து அவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் கடுமையான தொல்லைகள் இருந்தாலும் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போயிட்டா நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதா, நமக்கு அடுத்தது எதனா ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் புதிய முயற்சிகளை எதையும் எடுக்காமல் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கிளியை போல. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஓகே தான், ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் முன்னேறவே முடியாது. புதிய முயற்சிகள் புதிய சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போக முடியும். ஃபர்ஸ்ட் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அந்த கிளியை போல ஒரே ஒரு கிளையில உட்காந்துட்டு இருந்தது, எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அற்புதங்கள் இருக்குது, அதெல்லாம் அனுபவிக்காம நமக்கு இதுவே போதும், நம்ம இதை சுற்றியே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையில் வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்து முன்னேற முடியாது அப்படின்றதுக்கு தான் இந்த கிளியுடைய கதை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு வட்டம் போட்டுக்கிறாங்க வாழ்க்கையில். இந்த வட்டம் இந்த கம்ஃபர்ட் ஜோனை மீறி போனால் நமக்கு எதனா ஆகிடும், இந்த கம்ஃபர்ட் ஜோனை மீறி போனால் எதனா ஒன்று ஆகிடும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படி இப்படி நிறைய முயற்சிகள் எல்லாமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சிகளுக்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக யாரும் எடுக்கிறது இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப 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 பெருசு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய அன்பு பாசத்தை கொடுத்து எங்களுக்கு இன்னி வரைக்கும் கை கொடுத்து தூக்கிட்டு வர சப்ஸ்கிரைபர், ஸ்பான்சர், வியூவர் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் நீங்கள் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய நமக. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் வந்து சொல்லுங்கண்ணா, சொல்ல வந்தீங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம் இன்னைக்கு. நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிட்டு ஓம் நமச்சிவாய தாத்தா. அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பா அன்னதானம் இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிட்டு சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. ஊருகா வேணுமா? நமச்சிவாய சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் நல்லா இருக்கும். நமச்சிவாய். எங்க நான் போயிருந்தேன் இவ்வளோ நாளா? ஆப்ரேஷன் போயிருந்தேன். யாருக்கு ஆப்ரேஷனா பண்ணீங்கயா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? இந்த அருணை காலேஜில். சரியாயிடுச்சா? அப்போ எங்கே உங்கள் வீடு? நாடிமங்கலம். எல்லாம் இருக்கிறாங்களா? சொந்தக்கார பந்தக்காரலாம் அப்படியே எங்கே இருக்கிறீங்க? அவங்க வீட்டு போனால் சாப்பாடு போட மாட்டாங்க. சோறு போட மாட்டாங்களா? ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்தாங்களா கூட? எங்கள் பேரன் வந்தான். என்ன ஆப்ரேஷன் தாத்தா? என்ன கட்டிக்கிட்டியா? குடல் இறங்கி போய். சரியாயிடுச்சா? இப்போ பார்த்து உஷார் சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துக்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஆமா, கொஞ்சம் வேலையா இருக்காங்க, வந்துருவாங்க. ஓம் நமச்சிவாய். சாப்பிடு. வச்சிருக்க.
சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடு. பூண்டு வேணுமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. கொடுத்துருங்க. ஒன்று வேணுமா 2 வேணுமாம்மா? பளபளக்குது. தாத்தா வாங்க. நமச்சிவாய். தாத்தா மோர் வேணாமா? கலந்த சாப்பாடு இன்னைக்கு இல்லை. போதுமா? ஒரு வருஷம் போதும், எதோ இருந்தாலும். சரி சாப்பாடு கொடுத்துருக்கேன். சரி நமச்சிவாய். சரி சாப்பிடுங்க. சரி எப்போ வாங்க? பட்டி வச்சு சூப்பராக இருக்குது. கலகா இது வச்சு வேட்டு எடுத்தாந்தியா? வட்டம் அவர் இன்னும் வரல. சரி அவர் ஊருக்கு போயிருக்காரு. வட்டம் எடுத்துன்னு வரணும். அதாவது டிஃபன் பண்ணுறாங்க வேட்டு இல்லை. இப்போ தான் அந்த வீட்டுக்காரங்க. சரி நாளைக்கு நான் என்ன இருக்குதான்னு பார்க்குறேன். ஏன்னா முன்ன எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து என்ன இருக்கான்னு பார்த்து தான் தரணும். ஒரு ஓரத்தில் போட்டு ஓரத்தில் கிடக்கும். சரி சரி வாங்க சாமி. இளமரன் சாமி எப்படி இருக்கிறீங்க? சாமி ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அரோகரா. கரோகரா. கிரிவலம் போய் வந்தீங்களா இன்னைக்கு? வெள்ளிக்கிழமை வேண்டிக்கினீங்களா? எல்லாரும் வேண்டி தான் வந்தேன். நல்லா இருக்கட்டும். சரி சரி சாப்பிட்டு சாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. பாத்திரம் உடச்சிட்டா கிடையாது. வாங்க சாமி. ஓம் நம்ம ஊருக்கு வேணுமா ஐயா? சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. பாட்டிமா வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ரோகரா ரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மனு கரோகரா. சாப்பிட்டு தாத்தா உட்காந்து. சிவாய நமக. நமச்சிவாய. கொடுத்துருங்க. டான்ஸ் தகராறா கொடுத்துட்றீங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு. சிவாய நமக. வா வா வச்சுட்டு வா. நமச்சிவாய நமக. அம்மா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம்மா. எல்லாரும் நல்லா இருக்கும். பார்வதி பதைய அரகர மகா தேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைய மன்னா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. பாகம் பெரியாளானாய் போற்றி. காவாய் கரை கையிலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அரோகரா. அண்ணாமலை அரோகரா. சாப்பிடுமா சாப்பிடுமா. தண்ணி வேணாம் ஐயா? தண்ணி வேணாம். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரமா. சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம வேலூர்காரங்க. ஆமா சொன்னாங்கம்மா. அங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, லட்சுமி பாட்டி புடவை கேட்டு தான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குது சாமி. நல்லா இருக்குது. அவரு கொடுத்துட்றீங்களா? சிவாய நமக. இந்த மாதிரி வேன் கார் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. சரி சரி. நமச்சிவாய் ஐயா. நமச்சிவாய் தாத்தா. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க ஐயா. சரி கொடுத்துட்டு வரேன் ஐயா. சரி தாத்தா. எத்தனை சாப்பாடுண்ணா? அவருக்கு 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. பார்த்து சிவாய நமக. தாத்தா அங்கே வைக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. சாப்பிடு. என்ன விசேஷம் தாத்தா? ஊருக்கு போயிட்டு வர்றது? வெயிலெலாம் போயிடுச்சு பாரு. போயிட்டு வா ஜாலியாக. சரி வரலாம் ஐயா. நமச்சிவாயா. நமச்சிவாயம். நல்லா தூங்குனீங்களா?
ராஜாக்கு மோர் குழம்பு. ஐயா ரசம் ஐயா இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய். முதல்ல விட்டுறாதீங்க. இல்லை இல்லை விட மாட்டேன். சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு என்ன ஐயா 2மா? 4 சன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். சிவாய நம. சாப்பிட்டா சிவாய நம. நமச்சிவாய. ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பார் தாத்தா. ரோகரா அண்ணாமலையா இருக்கு. ரோகரா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமா? 50 சென்ட்டில் எனக்கு ஒரு 1.5 சென்ட் போதும். ரசம் ஐயா. சரி பரவாயில்ல கூட. சிவாய நம்ம. எதுவோ ஒன்று கூட்ட போட்டி போட முடியாது. நமச்சிவாய. கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இந்த 50 சென்ட் கொடுக்குறேன். அதனால எதுவும் பார்த்து ஆளை காணும். வர பத்திரம் பதிவு பண்ண வர. அது கொடுத்தாலும் கையெழுத்து போட போயிட்டு வந்துரு. டைம் இல்லைன்னு எடுப்பேன். கையெழுத்தா யார் உங்க கட்டியா? நம்ம கையெழுத்து போறது நாங்கள் தேவையான கையெழுத்து. அவருக்கு கடுக்கு தெரியாத கையெழுத்து. நான் 60 ரூபாய் சென்ட் வாங்கினேன். நல்லா தான் அடிக்குது வாசனை. சாப்பிட்டு தாத்தா. பத்தாது. மூக்கு ஜூம் பண்ணு. சளி கிளி பிடிச்சிக்குதா இல்லை? சரி நான் சாப்பிடுங்க கொடுத்துட்டு வரேன். சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா வாங்க ஐயா. எடுங்க ஐயா. ரசமா முறை ஐயா. ரெண்டுமே வேணுமா? சிவாய நமக. சிவாய. ரோகரா அண்ணாமலையா இருக்கு. ரோகரா. அவர் எங்க போயிட்டாரு உங்க ஆளு? இது வேண்டாம். மோர் வேணாமா? சிவாய நம. சாப்பிடு. நமச்சிவாய். அண்ணாமலையா இருக்காரு. ரோகரா. சாப்பிடு. பார்த்து பிடிச்சு. சிவாய நம. அண்ணாமலையா இருக்காரு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிமுரா. சிவாய நம. அண்ணாமலையா இருக்காரு. ரோகரா. வாங்க சாமி. 2 முறை. ஓம் நமச்சிவாய. ஊறுகாய் வேணுமா? ரோகரா. அண்ணாமலையா இருக்க. ரோகரா. பார்த்து சாப்பிடலையா எங்கேயும் போயிட்டு? நமச்சிவாயம். ரோகரா. அண்ணாமலையா இருக்க. ரோகரா. மோர் வேணும் ஐயா. சிவாய நம. சாப்பிடு. நமச்சிவாயம். என்ன தூக்கம்? ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா? ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடு. மோர் லத்திரம். அண்ணாமலையா இருக்கிற. என்ன கிருத்தி சமயம் எழுப்பிட்டேனா? இதை தூங்கவே இல்லை. எங்கே எழுப்பிட்ட? எத்தனை சமயம்? 1 2? ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையா இருக்கிற. என்னது? சாப்பிடுங்க. நல்லதான் உடம்பு ஜீரணம். சாப்பிடு. வாங்க ஐயா. தாத்தா போயிட்டு வரட்டுமா? மயக்கமாக்குதா? சாப்பிட்டு போடு. வாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையா இருக்கிற. இன்னும் மோர் தான் வரும். சிவாய மோர் வேணுமா? 2 ரசம். ஓம் நமச்சிவாய. ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய் 2. இதெல்லாம் வேணா 2 தான். கல்யாணம் ஒன்று தானே? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையா இருக்க. ரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு. ரோகரா. சாப்பிடு.
நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோ. தாத்தா உங்களுக்கு எத்தனை? 2 சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா வெளியே போயிருக்காரா? சாப்பிடுவாரா? பட்டி போட்டு ஓம் நமச்சிவாய. இது உங்களுக்கு சித்தருக்கு தண்ணி பட்டு தரேன் தரேன். நமச்சிவாய. பார்த்துப்போம் பார்த்து. தாத்தா 1 2 நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. தாத்தா பார்த்து வா. இறுக்கி கட்டு. சிவாய நம. சிவாய நம. சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. சாப்பிடு. அவ்வளோதானா? அந்த தாத்தாக்கு வாங்கி போயிடுங்களா ஐயா? துணி பிடிச்சுன்னுறாரா? 1 வேணுமா 2 வேணும்? ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடு. தாத்தா போயிட்டு வரட்டுமா? சாப்பிடு. மோர் வெரி குட். 2 வேணுமா? 2மே மோர் கொடுத்துட்டா? ஊந்துற போது குடிச்சிங்க. நமச்சிவாய. ஊர் வேணுமா? நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா. 1 வேணுமா 2 வேணும்? 1. அது 1. அது 2 பேரில் காமிச்சு 1ன்றா. அதான் இவங்கள மாதிரி ஆளுங்க தான் எடுத்துட்டு வர்றதே முடியாமங்கிறவங்களுக்கு. கையும் ஹைட் ஆகுது, நீங்களும் ஹைட் ஆகுறீங்க. மூலையில தெரிய மாட்டேது நானா? அதை தான் பார்த்து நிறுத்திட்டோம். அண்ணா இன்னும் சாப்பிடுங்க. சிவாய நம்ம சாப்பிடணும். சரி சாப்பிடணும். சிவாய நம்ம போய் சாப்பிட்டு போ. உட்காந்து மோரா ரசமானையா? நமச்சிவாயம். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. எந்த பாட்டி? சாப்பிடு. நமச்சிவாய நம்ம. சாப்பிடுங்க. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நம. உங்களுக்கு தான் எடுத்து வச்சேன். நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. ஊர்காவ். ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டு. ஓம் நமச்சிவாய நமக்கு. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து 50 சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை உண்ணாமலால நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். நல்லபடியாக வேண்டிக்கணும். சாமி ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு அன்னதானம் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அண்ணாமலை நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா. 50 சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையாரு கரோகரா. அண்ணாமலையானுக்கு உண்ணாமலுக்கு கரோகரா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. அன்னதானம் கொடுத்துருக்காரு 50 சாதுக்களுக்கு. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சிவாய நமக்கு. ஐயா அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலை அம்மனு கரோகரா. சாப்பிடு. சாமி உங்களுக்கு 1 2 சாமி? சிவாய நமக்கு. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம்
நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா இன்னைக்கு 50 சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும், குடும்பத்தாருங்க ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய் நமச்சிவாய். சிவாய நமக. அன்னதானம் நல்லா இருக்கணும் ஐயா, சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய் தாத்தா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பம் சந்தோஷமா வாழணும் ஐயா. சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். ஐயா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும், நல்லா இருக்கும். சாப்பிட்டு ஒரு 50 சாதுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அண்ணாமலை உண்ணாமலை சார்பாக அன்னதானம். நல்லா இருக்கணும் எல்லாரும். ஓம் நமச்சிவாய். கீரை இன்னைக்கு 1 போதுமா 2 வேணுமா? 1 போதும். ஆ சரி. இந்தா 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 வேஷ்டி கேட்டல. ஓம் நமச்சிவாய். அந்த தாத்தா இது ஏன் கட்டலாமே, சாதா வெட்டி இருந்தால் பரவாயில்ல. இந்தா போட்டு வச்சுக்கோ. கரையெல்லாம் காப்படாக இருக்குது. ஒன்றும் சாமியாருக்கு அதான் கொடுக்குறாங்க, அதான் நான் தர முடியும். அது இல்லை, பிளைனாக இருந்தால் நல்லா இருக்கு. பிளைன் இல்லை தாத்தா. சரி சரி, அது கூட நீ வேஸ்ட் இல்லை, எல்லாம் போயிடுச்சு நீ கிட்டமா. சரி சாமியாருங்க. ஓம் நமச்சிவாய் நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஒரு 50 சாதுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும், குடும்பத்தாருங்க நோய் நொடி இல்லாமல் வாழணும். நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்கணும். பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. பாட்டிமா அன்னதானம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும். ஒரு 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. மனசார படியில் கண்ணம் வளர மாதிரி அவங்க குடும்பம் வளர்ந்து வரணும், அவங்க நல்லா இருக்கணும். நல்ல ஒரு இது கொடுக்கணும் அவருக்கு கடவுள். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரகர நம பார்வதி வதைய அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பிரியால் ஆனாய் போற்றி, காவாய் கரை கைலை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க பாட்டிமா, சாப்பிடுங்க. நமச்சிவாய தாத்தா. ஐயா ஓம் நமச்சிவாய். ஐயா சாப்பிடுங்க ஐயா, சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி பார்த்துங்களா. சரி சரி. பாப்பா ஐயா சாமி தாத்தாக்கு எத்தனை? 2 என்ன சொல்லுங்க. சரி. ஓம் நமச்சிவாய் தாத்தா. இந்தா வைக்கிறேன். ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. உங்களுக்கு 1 போதுமா? கீரையா மோரா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். தாத்தா போயிட்டு வரட்டுமா? சரி சரி. சாப்பிட்டு உடனே 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 உடனே. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நான் பிடிச்சிக்கிறேன். சிவாய். அதுதான் டேஞ்சரான. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயா உங்களுக்கு 1 2 ஐயா. கீரை மோர் ஐயா. 2 கொடுங்க சார். 2 கீரை வேணுமா? சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா. சாப்பிடுங்க. கீரை ஐயா என்ன புதுவாக இருக்கு ஒன்று. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு கீரையா மோர் ஐயா? ஐயா அவர் எப்படி இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல? அதான் ஃபோன் பண்ணோம், சொல்லிட்டாரு. அப்புறம் குளுக்கோஸ்லாம் ஏற்றுனாங்க. பரவாயில்லையா, சுமாராக இருக்கிறாரா? ஐயா அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க உடனே மஞ்சள் காமாலை ஃபுல்லாக பரவிச்சு. முடியாதுங்க அப்படின்னு. சரி சரி சரி. சரி பாப்பா, நம்ம கடமை செஞ்சுட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அது நீங்கள் வந்து தலை கொண்டு விட்டுருவோம். அதான் ஐயா வந்து அதுக்கு தான் ஃபோன் அடிப்பார், அதெல்லாம் பார்த்தா விட மாட்டார். சிவாய நமச்சிவாய். அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய நமக.
மோரா கீரையா? அதனால அவங்க கேட்ட நமச்சிவாய நம. சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா வாங்க வாங்க, இங்க தான் இருக்கீங்களா? சரி, விட்டு போயிட்டீங்க. இங்க நின்று தான் போறோமே, நின்று தான் போறோம். அங்க நிறுத்த மாட்டோம், அங்க நிறுத்த மாட்டோம். கடையில் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். புலி புலி வளர்க்குறாரு ஐயா. புலி தான். புலி தான். பயோடா வந்து பாரு. அது என்ன, அது பிஸ்கெட்டா? பிடிக்குது வெள்ளைக்காரு கொடுத்தாப்புல. அது மற்றது எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறியா? என்ன பேர் வச்சுக்கிறீங்க? முருகன். முருகனா? வாங்க ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரகர 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 அரகர. நமச்சிவாய நம்ம சாப்பிடு. நமச்சிவாய. கீரைப்பழமாயா? கீரை மோர் ஐயா. சரி. ஓம் நமச்சிவா. ஓம் நமச்சிவா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவா. ஒன்றா ரெண்டா? சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடு சாமி. எத்தனை சாமி? ரெண்டா? எங்க இருக்கீங்க சாமி நீங்க? எங்க இருக்கீங்க? ஓம் நமச்சிவா. என்ன விசேஷம்? சிவாய நம்ம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எவ்வளவுதான் கூட்டத்தை நூல் அப்பதான் ஐயா நாங்கள் போட்டு இப்படி அடிக்க எத்தனை வரும்ல, அடிக்க வச்சு ஒரு காமகர் கட்டுற மாதிரி கட்டிங்க. ஹோட்டல்ல ரெண்டு சுத்தி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சுற்று நிற்காதே நாங்க 200-300 பேருக்கு எத்தனை வரணும்ல, எடுத்துட்டு வா. 400-500 அமுக்குது இல்லையா? அப்படி அமுக்கணும்னா இதுனா அது ஒன்றும் ஆகாதையா. அமுக்குதாம்மா, அது என்னத்தான் அமுக்குது. சரி, நாளைக்கு உரல போட்டு இடியா போய் உனக்கு மட்டும் அப்படியே தரேன். அப்படி எடுத்துருவாங்க. காட்டுறீங்கல்ல, அமுக்குதான். என்னத்த அமுக்குது? இந்த பாருங்க போட்டு அமுக்கி எத்தனை வரல. ஏற்ற மாதிரி மாமா மச்சான் 2 பேரும் பண்ணாங்க. அமுக்குதான். சாப்பிடுவோம். சாப்பாடு கொடு. அமுக்குதாமே. மோரா மோரா அதே போதுமா குழம்பு? குழம்பு கொடு. அமுக்குதாமே போட்டு ஒரு அமுகுதாமே. அது என்ன அமுகுதான்? அப்படி மாமாவோட சொல்லு. சாமியாருங்களா ஐயா? சரிங்க சொல்லு. அமுக்கு போய் பாரு. போட்டு போட்டு அழுத்துறோம் ஐயா. நூலை சுற்றிருக்க நூலை போட்ட நூலை இந்த காமகர் சேஃப்டியா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதையா கதை உங்ககிட்ட இந்த குழம்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஐயோ எப்பா எல்லாம் பண்ணிட்டு எண்ணம் பாரு அப்படின்றீங்க. மாமா மச்சான் ஐயோ ஐயோ அடுக்கணும் வேலைக்கிற போல கற்றுக்கிட்டேன். மௌனமா இருந்தியா? அவ்வளவு மாமா உள்ள ட்ரெயினில் போட்டாரு மச்சான். இல்லைண்ணே, நான் உண்மைதாங்க. நாங்க தான் என்ன கட்டுறோம், அதான் உண்மை கதை சொன்னேன். கட்டுறது எவ்வளவு ட்ரெயினுக்கு எல்லாம் மௌனமா இருந்தியா? ஓனர் திட்டாரு தான். இப்பதான்டா நூல் உண்டை வாங்கி கொடுத்தா, அதுக்குள்ள 2 நாள்ல காலி பண்ணிடுறீங்க. போனது எல்லாரையும் இப்பதான் வாங்கி கொடுத்தா, அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. தூயில் ஊதிக்கிற மாதிரி இருக்குது. பக்கப்பாட தூயில் ஊதிங்களா நூலை கட்டி அப்பதான் தண்ணி எங்களை மறக்க மாட்டேன். ஒண்ணு அவுக்கும் போது எங்களை மறக்க மாட்டேங்க. மறக்க மாட்டேன். யாரும் ஒண்ணு மண்டை போட்டுக்காரு எப்படி கட்டிடுறாங்க, மண்டை போட்டுக்காரு எப்படி கட்டிடுறாங்க. சரி நான் சாப்பிடுங்க. சரி எடுக்கிறாரு. ஆமா எல்லாம் எடுத்தாச்சு. சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க்கை. மோர் 1, கீரை 1. நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா ஐயா? ஆமா ஐயா. இந்தாங்க ஐயா. சரிங்க ஐயா. கீரை ஐயா உங்களுக்கு? கீரையா மோர் ஐயா? ஒன்று போதுமா? சிவாய நம. நமச்சிவாயம். ஆ பெரியவர் கொடுங்க. 2 கீரையை கொடுங்க. மோரில் வந்து எங்கே போயிட்டீங்க நேற்று அவர் வாங்கி கொடுக்காம? ஊருக்கு சாமி அங்கே போயிருந்தேன். லேட்டாக இருக்கும். நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு ஓம் நமச்சிவாயம். தொண்டை பெருசாக படிங்க. சிவாய நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு கீரையா மோரா? நமச்சிவாயம். நமச்சிவாயம். உங்களுக்கு ஐயா? ஐயா 2 கொடுங்க ஐயா. சிவாய நம்ம அதெல்லாம் சொல்கிறேன். சில பேர் வாங்கி வைக்கிறாங்க, அது சொல்கிறேன். கீரையா மோர் ஐயா? சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. ஆ உங்களுக்கு 2 மோர் கொடுத்துட்டுமா? நமச்சிவாய். நமச்சிவாய். மோர்
சிவாய நம்ம அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா உங்களுக்கு நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா சிவாய. வணக்கம் தாத்தா. ஓம் நமச்சிவாய. தாத்தா சாயங்காலமா மலை சுத்த போகலாம். மலை சுற்றிட்டு வந்துடலாம் 2 பேரும். பொறுமையாக நடக்கலாம். சரியா? ஆனால் இங்கே வந்து சுற்றிக்கிறல்ல? 26 வாட்டி. 48 நாள் சுற்றுறது முடியல. ஐயா கீரையா மோர நமச்சிவாய. சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. நீதான் சாந்தி சொல்றது வாப்பா. ஒரு 8 பவுன் 10 பவுன் வாங்கிக்கோ. தாத்தா அப்படியே நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம் வரும்போது. சரி ஐயா தான் கடை. ஐயா தான். நமச்சிவாய. கீரையா மோரா ஐயா? கீரை. சிவாய நம்ம. சாப்பிடாது. வாங்க ஐயா வாங்க ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. கீரை ஒன்று இங்கே குருஜி. சரி சரி சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். தாத்தா ஈவினிங் ஃபோன் பண்ணுறாங்களா? வீடியோ காலில் பேசுகிறேன். சரி சரி நமச்சிவாயன்ட்டு. பார்த்து மோர் வேணாமா? சாம்பார் போட்டு கீரை சாம்பார் இல்லை. சரி ஏன்னா உனக்கு என்ன கீரையா மோரா? அது இல்லை சந்தை மோர் வேணாமா? நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. திருச்செந்தூர் ஐயா. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. சந்தோஷமா வாழ. தாத்தா கீரையா மோரா? ரெண்டா? ரெண்டு என்ன மோர் அப்புறம் என்ன கீரையா? ஆ. ஓம் நமச்சிவாய. சிவாய நம்ம. சாப்பிடுங்க பத்திரமா போங்க. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்றீங்களா ஐயா? வாங்க ஐயா. ஐயா கீரையா மோர் ஐயா? மோர் பூண்டு தான். ஓம் நமச்சிவாய நம்ம. சாமி கீரையா மோரா சாமி? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடும். வயிற்றுக்குள்ள எவ்வளோ போமோ அவ்வளோ வைங்க. இல்லை வயிற்றுக்குள்ள எவ்வளோ? தாத்தரை குதிரை. வாங்க அவர் எடுக்க மாட்டார். வா அவருக்கு பல்லு இல்லை. வா அதானே இவ்வளோ வேகம் வந்து போயிரு. தெரியுது அவர் எடுத்துக்கு வருது. அவர்கிட்ட போக மாட்டேங்குது. அதான் கறி வச்சு மீன் சாப்பிட்டுட்டு திருப்பி வாங்கிட்டு அவர் பகச்சிக்காத எதுவும் வாங்கி தர மாட்டாரு. மீன் மோர். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. தாத்தா சாப்பாடா? வா. அண்ணாமலையார் கரோகரா. ஓகே ஐயா. நமச்சிவாய வாழ்க. தாத்தா கீரையா மோரா? கீரை மட்டும் கொடுங்க. தரேன் ஐயா. சிவாய நம்ம. தண்ணி வேணாம். எடுத்துக்கிறீங்களாப்பா? தண்ணி வேணாமா? ஓம் நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து ஒரு 50 சாதுகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. மீதெல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமை சார்பா அன்னதானம். செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலை வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓ நிமிஷம் சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கும். ஓ நமச்சிவாய. நல்லா இருக்கும். ஆமா பாலசாமி வந்துட்டா இருக்கேன். யாருங்க? அவரா வந்துட்டாரா? பாதுஷாயா? சரி எங்க போயிட்டாரு? ஓஹோ எல்லாருக்குமா உங்களுக்கு மட்டுமா? அவருக்கு ஜீரணமால
என்னத்த சாப்பிட்டாரு அப்படி? காலையில் 4 இட்லி சாப்பிட்டாரம்மா. ஓ அதுக்கே செய்யணும்ல. இங்கே வெறும் அந்த பற்றி பேசிக்கிட்டு அதான் நம்ம சாப்பிடு, நீங்கள் சாப்பிடு. பாதுஷா நல்லா இருந்துச்சு ஐயா. சூப்பராக இருந்தது சாமி. நேற்று பாஸ் அருமையாக இருந்தது. நம்மளோட உசாரா இருப்பாரு உங்களுக்கு. நீங்க அங்க வரும்போது தான் நாங்க பேசி வச்சிருந்தோம். நீங்க எங்களோட உசார் அங்கேயே பேசி வந்துக்கிறீங்க. அங்கேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் வரல இன்னைக்கு கொடுத்து அனுப்பலனாரு. ஏன் எனக்கு கண்ட ஜரம் வந்துருதான்னு கேட்டேன் உங்க ஓனரை. இல்ல இல்ல நான் வரல, நாளைக்கு வரேன்னாரு. நாளைக்கு இதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. நாளைக்கு லீவ் போட்டுட்டு வர மாட்டாரு. நாளைக்கு வர மாட்டாரு சொல்லிட்டாரா? அதையா அந்த பாதுஷா மட்டும் நான் வரேன் அப்படின்னாரு. சரி சரி. சாப்பிட்ற பாதுஷா சொல்றேன், என்ன சொல்லல. பாதுஷா தான் மட்டும் வரேன். சரிங்க. எப்படி என்ன பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நமக்கு என்ன சாமி, ஜீவ சமாதி எல்லாம் பார்த்துட்டு ஏதோ எட்டுல பார்த்து அதுக்காக தான் போனது. வந்தேன் பார்ப்போம். சரி. சாப்பாடு கொடுத்துருக்கேன் ஐயாட்ட. போதுமா ஒண்ணு? போதும் சாமி. போதும் சாமி. கீரை கூராக்கு கீரை இப்படி போட்டு கடை வாங்க. அவருக்கு மட்டுமா இல்லை எனக்கு சேர்த்து கொடுத்துட்டீங்களா? அவருக்கும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அது போதும். போதுமா? சாப்பிடு. போதும் சாமி. அப்புறம் சொல்லு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கும். 3வது கண்ணு வேற பார்த்துட்டே இருக்கு. கூட்டு கொடுக்கறதுக்கு இது வினோத் ஐயாக்கு போவோம். நீங்க தான் பேசிட்டு வந்தீங்களா? ஆமா. அதுக்காக அவர் பாப்பார்ல. அவர் நமக்கு பயந்துட்டு அவர் லீவ் போட்டுட்டாரு. பாதுஷா தான் வருவேன்னு சொல்லிட்டாராமே. அங்கே சிக்னல்ல மாட்டிக்கிறாரு டோல்கேட்ல. நான் போய் 1 மாசம் உட்கார்ந்த ஊர்ல கேட்க மனசு கேட்க. அன்னையில இருந்து நேத்து வரைக்கும் பாதுஷா குத்தம் ஐயா. மனசு விட்டு போயிட்டீங்களா? பேசாம ஐயா நீங்க போனீங்கல்ல அந்த மறுநாள் இருந்து நேத்து வரைக்கும் பாதுஷா குத்தம். சரியா? நீங்க வந்தவொடனே வரல. பாதுஷா பாருங்க அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தீர்ந்து போச்சு. நாளைக்கு வந்துருவாரு. நான் வந்துட்டேன்ல, அவரு நான் இல்லைன்னா ஒரு கவலை வந்துருச்சுப்பா. மாவு பிரச்சனையே இருக்கிறாங்க. ஆமா, எனக்கு பாதுஷாக்கள் வேற யாருக்கும் மாவுக்கு தான். பாதுஷாக்கு தான் மாவு. ஏற்கனவே குரு அப்படி ஜமலிங்கத்துக்கு வாழ்ந்தாரு. இப்படி மாவு பேசுறீங்கன்னா என்ன நினைக்க வேண்டியது? மைதா 2-3 மூட்டை கணக்கு வாங்கி போட்டு 7 மூட்டை வாங்கியிருக்காங்க. ஒரு வரன்னு சொன்ன பஸ் ஏறும்போது எங்களுக்கு தகவல் வந்துருச்சு ஜிபிஎஸ்ல. 7 மூட்டை மெச்சிருக்காங்க. புது ட்ரெயின்ல தான் ஒரு பஸ்ஸும் வர மாட்டேன். சொன்னவங்க தெரிய தவறா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல தான். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. நாளைக்கு சந்திப்போம். ஐயா கூட பேசினு இருங்க. ஐயா போயிட்டு வரட்டும் ஐயா. வரேன் ஐயா. ஓகே. கீரையா? ஓம் நமச்சிவாய. ஊருக்கு போறீங்களா? போறீங்களா? கழிச்சு போறீங்களா? சரி, சந்தோஷம். 29 1ஆம் தேதி வந்து திங்கக்கிழமை. நாளைக்கு இந்த மாசம் முடியுது. அப்புறம் ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. சரி போயிட்டாங்க. வருவார் நாளைக்கு வருவார். என்னவா ஐயா? சரி. ஓம் நமச்சிவாய கொடுத்துறீங்களா உங்களுக்கு ஐயா? சரி எடுத்து வைக்கிறோம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணணும் ஐயா. சாப்பாடு தூங்கிட்டோம். நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. கீரை குழம்பு வேணுமா? மோர் வேணுமான்னு கேட்டேன். சரிங்க, சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். 150 ரூபா பணம் தராங்களா? சிவாய நமக. சிவாய அண்ணாமலை கரோகர. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. குத்துட்டு 2. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா கொடுத்துறேன். சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அன்னைக்கு குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம வாழணும். அருணாச்சலம். சிவாய நமக. நமச்சிவாயம். சாப்பிடு பாட்டி. ஓம் நமச்சிவாய நம. ஐயா நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. நான் எதுவும் சொல்லலையே.
சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு ஐயா. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா இன்னைக்கு ஓம் நமச்சிவாய். கவலையே இல்லை, நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாய். தரம் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையார். ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையவனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக்கு ஓம் நமச்சிவாய நம்ம அண்ணாமலையாருக்கு அரோகரா. பாட்டிமா இன்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆய்ப்பல்ல கண்ணால் சாமியார் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உலமே புகுந்ததனார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கள் அடையினமது. நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. தாத்தாக்கு எத்தனை? உங்களுக்கு சரி. ஓம் நமச்சிவாய் நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. சாப்பிடுங்க. சிவாய நமக்கு தாத்தாக்கு. உங்களுக்கு 2? சரி. ஒரு எலுமிச்சை சாதம் ஒரு வெள்ளை சாதம். இதை தரேன். சிவாய நமக்கு சிவாய வச்சிட்டுமா? ஒரு வெள்ள சாதம் மட்டும். ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமச்சிவாய. சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. சாமி 1 2 ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய. உங்களுக்கு 2? ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. உனக்கு 2 1? ஒயிட் ரைஸ் மட்டும். சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு என்னன்னா சிவாய நமக. 4 நாள் ஆட்டோ தானே வந்துட்டு இருக்கு. ஸ்பான்சர் இல்லை ஐயா. ஆட்டோ வர மாட்டு வண்டியில் எடுத்துன்னு வரும். மாட்டு வண்டி மாடு வர மாட்டேங்குது. மாடு வர மாட்டேது. உங்களுக்கு எல்லாம் வரும். உங்களுக்கு ஐயா உங்களுக்கு எல்லாம் வரும். உங்களுக்கு மாடு வரும், எல்லாமே வரும் உங்களுக்கு. சரி சரி. அது மோர் கோயில் ஊருக்கு வேணுமா தாத்தா? மயக்கால் எல்லாத்தையும் தாத்தாவா ஐயா. சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா உனக்கு நான் மோர் குழம்பா? நமச்சிவாய வாழ். நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். ஓடி வராத, பொறுமையாக உட்காந்து சாப்பிடு. நைட்டுக்கு ஓம் நமச்சிவாய். சாப்பிடு சாப்பிடு. சாமி 2? சாமியாரெல்லாம் குளிக்க தேவையில்லை. நீங்கள் இறைவனை நினைத்தாலே குளித்த மாதிரி தான். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. சிவாய நமக. சாப்பிடுங்க. குழம்பு ஓகேவா? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அவர் எங்க போயிட்டாரு? நமச்சிவாய. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு நல்ல சாப்பாடு மோர் குழம்பு அது சாமிக்கு கொடுக்கும். சிவாய நமக. ஓ நமச்சிவாய. இன்னொன்று கொடு ஐயா இந்த சாமிக்கு. யாருக்கு? அதை பட்டுங்கிறாரு நடக்குது. குருஜிக்கு நான் போகிறேங்க. நமக்கு தெரிஞ்சவர் தான். பிடிக்காதா? போதுமா? சரி. என்ன படுத்துட்டியா? சும்மா பார்த்துன்னு வேக்காடு. பயமா இது. நீ படுத்திருந்தாலே எங்களுக்கு. ஆமாம், என்ன பண்ணலாம்? 1 கிலோ சாதம் போடு. முடியாது. என்னன்னு வளர்த்து போகுது. சரி சரி. இப்படி பட்டா எப்படி நோவுது, இப்படி பட்டா எப்படி நோவு. சரி சரி. சாப்பிடுண்ணா. சரி போயிட்டாங்க. சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா மோர் குழம்பு லெமன் சாதம் 2 கொடுங்க. 2
நமச்சிவாய வாழ்க. ஐயா உங்களுக்கு ஐயா பயங்கரமா இருக்கிறாரு ஐயா, பவுடர் கூட அடிச்சுன்னு. முகத்துக்கும் திருநீர் தான் போடுங்களா? நமச்சிவாய். சூப்பராக தாத்தா. தாத்தா நீங்க சின்ன வயசுல என்ன வேலை செஞ்சீங்க? டிரைவரா? கிளீனரா? லாரிகளா? டெய்லரா? சி கிளீனர்னு கேட்டுச்சு. இது ஒரு காது. சரி நைனா, நைனா நாளைக்கு ஒரு சட்டை எடுத்துன்னு வரேன், நல்லா இது வரைக்கும் தச்சு கொடு. சரி போயிட்டாங்க. கார் வந்துச்சுன்னா 3 கூட வாங்கிக்கோங்க. சிவாய உங்களுக்கு 2 கூட. சிவாய நமக்கு நமச்சிவாயம். ஊறுகாய் வேணுமா? சரி ஐயா ஊறுகாய். சரி சரி வண்டி போயிடுச்சு அப்படின்னு நான் இல்லை ஐயா, உங்களை விட்டுட்டு போவோமா? வா தாத்தா, வா தாத்தா, பொறுமையா வா தாத்தா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சாப்பிடு. நமச்சிவாயம். அண்ணாமலையாருக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஐயா இன்னைக்கு எல்லாம் எலுமிச்சை உங்கள் ஏரியாலாம் ஒரே மழை, வெள்ளம் போச்சு, கோடி போச்சுன்னாங்க. தாத்தா சாப்பிட்றீங்களா? மோர் குழம்புக்குது தாத்தா. ஓம் நமச்சிவாய். சாப்பிட்டு தாத்தா உட்காந்து சாப்பிட்டு போங்க. சரி பத்திரம் போயிட்டு வரட்டுமா? சரி. சிவாய நமக்கு. அண்ணாமலையாரு கரோகரா. கீழே வச்சுட்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரைட் 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 ரைட். நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா. ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு ஓம் நம சிவாய. என் பேர் சொல்லி நீங்களே சாப்பிடுங்க. ஐயா மோர் குழம்பு நாங்க செய்யும் போதே சொல்லிட்டோம், கோயம்புத்தூர் சாமி அப்படின்னு. ஒரு மாசம் 1 மாசம் இல்ல 5 நாள் ஆயிடுச்சுல. 1 மாசம் 1 மாசம் எழுதி வச்சுக்கிறீங்களா? டேட் எழுதி வச்சுக்கிறீங்களா? லேண்ட்மார்க் இருக்கு. ஓகே ஓகே. அங்க போன நீங்க வெச்சீங்க. ஓ நைனா உனக்கு இல்ல அப்படியா? லெமன் லெமன் வேண்டாம். சரி சாமி அவரு கேட்டாங்க அப்படியா? பாதுஷா அதெல்லாம் போட்டுக்கிறோம் அதில். சரி விடுங்க. நான் பார்த்தேன். நைனா உங்களுக்கு சொல்லிட்டாங்க. மோர் குழம்பா லெமனா? குழம்பு. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. நாளைக்கு வந்துடுவார் ஐயா கன்ஃபார்ம். உங்கள் குடும்பம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமச சாமி. அண்ணாமலையாருக்கு ஓம் நமசாமி. நமச சாமி. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமச சாமி. செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய. நல்லா சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நமச்சு அவரை தம்பி நாளைக்கு வருவாரா சாமி? நாளைக்கு வந்து நாளைக்கு இருந்தா ஆளக்கான கோழி ஊருக்குன்னு வரு. இவரு ட்ரெயின் ஏறினோடனே அவரு கிளம்பிட்டாரு. இவரு பாதுஷா கேட்பாரு. உடனே லீவ் போட்டுறாரு. சிவாய நமக. ஓம் நமோ நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. வா தரேன் ஐயா. ஓம் நமோ நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. Arunachala,
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் மண்ணை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுளத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல